தாய் வீடு டிசம்பர் 2025. ஆப்பிரிக்காவின் ஒளிக்கீற்று. புர்கினோ ஃபாசோ. எழுதியவர் சிவா முருகுப்பிள்ளை. வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா. ஒரு தேசத்தை, நாட்டை, தேசிய இனத்தை பற்றி பேச வேண்டுமென்றால் அந்த நாட்டை ஆட்சி செய்தவர்களின் வரலாற்றை பேச வேண்டும். கூடவே ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டவர் பற்றியும் பேசியாக வேண்டும். அதுதான் அந்த நாட்டின் வரலாற்றை அதிகம் சிறப்பாக படம் பிடித்து காட்டும். அதுதான் அந்த நாட்டின் கலாச்சாரம், பண்பாட்டை எடுத்துக்கூறும். அந்த நாட்டின் வளங்கள் எவ்வாறு மக்களுக்கு பகிரப்பட்டன அல்லது மறுக்கப்பட்டன என்பதை பற்றி பேசும். கூடவே அந்த நாட்டின் மக்களின் வளங்கள் எவ்வாறு சுரண்டப்பட்டன, வாழ்க்கை சீரழிக்கப்பட்டன என்பதை பற்றி பேசும். அந்த வகையாகத்தான் நாம் புர்கினோ ஃபாசோ என்ற மேற்கு ஆப்பிரிக்க நாட்டை பேச முடியும். இந்த நாடு புதையலுக்கு மேலே நின்று கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்தது பல தசாப்தங்களாக. இது ஆப்பிரிக்க நாடுகளுக்கான பொதுப்போக்காக இருந்தாலும் புர்கினோ ஃபாசோ எவ்வாறு ஆப்பிரிக்காவில் தனித்துவமாக இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளின் துணையுடன் பிரான்சின் நேரடி காலனி ஆதிக்கத்தில் அல்லது நவ காலனி ஆதிக்கத்தில் தனது வளங்களை பறிகொடுத்து கொண்டிருந்தது அதிகம் என்பதை இந்த நாட்டின் வரலாற்றை ஆழமாக பார்த்தால் எம்மால் உணர முடியும். கூடவே பிரித்தானியா உட்பட பல ஐரோப்பிய நாடுகளும் இந்த சுரண்டல்களில் இணைந்தும் செயற்பட்டன. இதில் இந்த அனைத்து மேற்கத்திய நாடுகளும் கூட்டு களவாணியாகவே இருந்தனர். இந்த சுரண்டலின் அளவை மதிப்பிடுவதற்கு தங்க சுரங்கமே இல்லாத பிரான்ஸ் நாடு இன்று உலகின் 3வது நிலையில் அதிகளவு தங்கத்தை கொண்டிருக்கும் நாடாக இருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அற்றில் பெரும்பகுதி இந்த புர்கினோ ஃபாசோவின் தங்க வயல்களில் தோண்டி எடுக்கப்பட்டவைத்தான். ஆபிரிக்க தங்க வயல்களிலிருந்து பெட்டி பெட்டியாக தங்க மண்ணை அள்ளி தனது நாட்டிற்கு கொண்டு சென்று தங்கத்தை அம்மண்ணிலிருந்து பிரித்தெடுத்தது பிரான்ஸ். அவ்வாறு பிரிக்கப்பட்ட தங்கத்தின் பெரும்பான்மையான பங்கு தனக்கானது என்றாக சேர்த்து கொண்டதுதான் பிரான்சின் தங்க குவியல். இவ்வளவு சுரண்டல்களால் தமது செல்வங்களை பறிகொடுத்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் புர்கினோ ஃபாசோ அண்மை காலங்களில் உலக அரங்கில் செய்திகளில் அதிகம் பேசப்படும் நாடாக மாறியிருக்கின்றது. இதற்கான முக்கிய காரணங்களில் பிரதானமானது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புர்கினோ ஃபாசோ நாட்டிற்கும் அதன் தற்போதைய இளம் ஆட்சி தலைவருக்கும் எதிராக தெரிவித்த கருத்துக்களே. அமெரிக்காவில் இருக்கும் ஆபிரிக்க குடியேற்றவாசிகளை சட்டவிரோத குடியேற்றவாசிகள் என்று பட்டம் சூட்டி அடிமைகள் போல் விமானங்களில் ஏற்றி ஆப்பிரிக்காவிற்கு அனுப்பி வைக்கும் செயற்பாட்டிற்கு எதிராக புர்கினோ ஃபாசோவின் தலைவர் குரல் கொடுத்தார். தமது மக்களை மனிதாபிமானமற்ற அணுகுமுறைகளை பாவித்து அமெரிக்கா தனது நாட்டிலிருந்து விலங்கிட்டு வெளியேற்றுகின்றது என்ற எதிர்குரல் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கூடவே உலகின் அதிபணக்காரரான எலான் மஸ்க் ஆபிரிக்க நாடுகளில் தனது பொருளாதார மேலெடுப்புகளை நன்றாக கால்பதிக்க முற்படுகையில் புர்கினோ ஃபாசோவின் தலைவர் அதற்கும் எதிர்ப்பு குரல் எழுப்பி அதனை மறுதளித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளங்களை மறைமுகமாக சுரண்ட போடப்படும் திட்டங்களின் வடிவமாக இதனை தெளிவுபடுத்தியும் இருக்கின்றார். 1984களில் லிபியாவின் அன்றைய தலைவர் கடாஃபி தனது நாட்டிற்குள் முதலீடு என்று உட்புகுவதற்கு பல்தேசிய நிறுவனங்களை அனுமதித்தது என்பது இன்றைய அந்த நாட்டின் கீழ் நிலைக்கு இட்ட வித்தாக அமைந்தது என்பதை ஆப்பிரிக்க நாடுகள் தற்போது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்கின்றன. அதனால்தான் எலான் மஸ்க் போன்றவர்களின் பொருளாதார முன்னெடுப்புகள் என்ற வலதுசாரி சுரண்டல் செயற்பாடுகளை முற்று முழுதாக மறுதளிக்கின்றனர். கூடவே எமக்கு தொழில்நுட்பத்தை கற்றுத்தாருங்கள், உங்கள் நிறுவனங்களின் கால் பதித்தல் இங்கு தேவையில்லை என்று அவர்களின் உழைப்பு சுரண்டலுக்கும் வளங்களின் சுருட்டலுக்கும் வாய்ப்பை மறுத்தும் விட்டனர். இந்த இரு தரப்பினரும் ஆப்பிரிக்க நாடுகளின் வளங்களை, உழைப்பை தொடர்ந்தும் சுரண்டும் நோக்கில்தான் தமது பாதங்களை தொடர்ந்தும் பதிய வைக்க முயலுகின்றன. இவற்றிற்கான இவர்கள் முன்வைக்கும் போலி கோஷங்களாக பொருளாதார அபிவிருத்தி, வறுமையை போக்குதல், ஜனநாயக நடைமுறையை மேம்படுத்துதல் என்பதாக தமது கால்களை அழுத்தி வைக்க தொடர்ந்தும் முயன்று வருகின்றனர். இதற்கான எதிர்வினையை புர்கினோ ஃபாசோவின் தற்போதைய இளம் அதிபர் பகிரங்கமாக தெரிவித்து இதற்காக அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளையும் ஓரணியில் திரளுமாறு அறைகூவல் விடுத்துள்ளார். அவரின் இவ்வறைகூவலுக்கு ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றிலிருந்தும் ஆதரவு குரல்கள் அரசுகளாக, தலைவர்களாக, ஆப்பிரிக்க மக்களாக இன்று எழுந்து வரும் சூழல் ஒரு புதிய சிந்தனை புயலை கிளப்பியுள்ளது.
அது ஆப்பிரிக்க மக்களின் வறுமையை போக்கும் ஒளிக்கீற்றாக மக்களால் உணரப்படுகிறது. அத்துடன் இது தமது எதிர்கால வாழ்வில் தென்றலை வீச வைக்கும் என்று அந்த மக்கள் நம்பத் தொடங்கிவிட்டனர். இதனை மேற்குலகம் விரும்பவில்லை. ஒரு காலத்தில் பிரித்தானியா என்ற ஆங்கில மொழி ஆதிக்கமும், பிரான்ஸ் என்ற பிரெஞ்சு மொழி ஆதிக்கமும், போர்த்துகல் என்ற ஸ்பானிஷ் மொழி ஆதிக்கம் என்று இந்நாடுகளை காலனி ஆதிக்கத்திற்குள் உள்ளாக்கியிருந்தன. இந்த காலனித்துவ பிடி நாடுகள் சுதந்திரம் பெற்ற பின்னரும் மழை நின்றாலும் தூறல் நிற்கவில்லை என்பது போல நவ காலனித்துவம் என்ற மறைமுக வடிவங்களில் இன்றும் தொடர்கின்றது. ஆரம்பத்தில் பல்வேறு போராட்டங்களின் விளைவாக அந்நாடுகளுக்கு விடுதலை கிடைத்த போதிலும் அதே சுரண்டல்கள் வேறு வழிகளில் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. இந்த காலகட்டத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடுகள் என்ற பெயரில் தங்கள் சித்து விளையாட்டுக்களை தாராளமாக செய்யவும் முயலுகின்றன. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள் பல பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தில் இருந்து விடுபட தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி சுதந்திரம் பெற்றன. ஆனாலும் பிரான்ஸ் சுதந்திரம் வழங்கிய பின்னரும் தன் நவ காலனித்துவ செயற்பாடுகள் மூலம் தனது மேலாதிக்கத்தை தொடர்கிறது. இதற்காக அது ஆப்பிரிக்க நாடுகளில் பொம்மை அரசுகளை நிறுவியதுடன் நாடுகளின் பாதுகாப்பு என்ற பெயரில் தமது படைகளையும் தொடர்ந்து நிறுத்தி வைத்திருந்தது. பிரான்ஸ் தமது நாட்டிற்கான சுதந்திரத்தை வழங்கும் போது எமது வளங்களை வகை தொகையில்லாமல் அள்ளி எடுத்துவிட்டு பைபிளையும் பிரெஞ்சு மொழியையுமே விட்டு சென்றனர் என்பதே ஆப்பிரிக்க பூர்வீக மக்களின் குரலாக இருக்கின்றது. அந்நாடுகள் தமக்கான சுயமான நாணயத்தை நிறுவுதலை மறுத்து பிரான்ஸ் நாணயமான CFA பிராங்க் நாணயத்தை மட்டும் பாவிக்கும் பொருளாதார அடிமைத்தனத்தையும் நிறுவிவிட்டே வெளியேறியது. இதற்கு அவர்கள் கூறும் காரணமாக, உங்கள் நாட்டிற்கான பாதுகாப்பிற்காக எமது படைகளையும் நிறுத்தி வைத்திருக்கிறோம், உங்கள் சொந்த நாணயத்தை கையாளுவதில் உங்களுக்கு போதிய அறிவு இல்லை என்பதாகவும் கூறி வைக்க தவறவில்லை. சர்வதேச சமூகமும் இதில் நியாயங்களும் உண்மைகளும் உள்ளதாக காட்டிக்கொண்டனர். ஆனால் இவை எல்லாம் ஆப்பிரிக்காவில் இருக்கும் கனிம வளங்களை தொடர்ந்தும் தோண்டி எடுப்பதற்காகவே அன்றி ஆப்பிரிக்க நாட்டு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அல்ல. புர்கினோ ஃபாசோ. வடக்கு மற்றும் வடமேற்கில் மாலி, வடகிழக்கில் நைஜர், தென்கிழக்கில் பெனின், தெற்கே டோகோ மற்றும் கானா, தென்மேற்கில் ஐவரி கோஸ்ட் என்றான நாடுகளை கொண்டு சகல பக்கங்களையும் தரையால் சூழப்பட்ட நாடே புர்கினோ ஃபாசோ. புர்கினோ ஃபாசோவின் வடபகுதி உலகின் பாலைவனம் என்று அறியப்படும் சஹாரா பாலைவனத்திற்கு தெற்கே உள்ள அரை வறண்ட பாலைவனத்தன்மைக்கு அருகான காலநிலையை உள்ள சஹேல் என்ற பகுதி கிழக்கு மேற்காக பரவி காணப்படுகின்றது. இப்பிரதேசம் முன்னொரு காலத்தில் வளமான விவசாய நிலங்களை கொண்டிருந்தன. காலநிலை மாற்றம் மற்றும் மரங்கள் தாவரங்கள் அழிதல் ஆகியவற்றால் இப்பகுதி பாலைவனமாக மாற்றமடைந்து வருகின்றது. இது அந்த நாட்டின் உணவு உற்பத்திக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாக மாறியுள்ளது. வறட்சியால் மரங்கள் அழிதல் என்பதற்கு அப்பால் தமது அன்றாட பாவனைக்காக விறகிற்காக மக்கள் உயிர்த்திருக்கும் மரங்களை அதிகம் வெட்டியதும் இந்த பாலைவனமாதலை துரிதப்படுத்தியது. அதே நேரத்தில் புர்கினோ ஃபாசோவின் தெற்கு பகுதி வெப்பமண்டல பகுதியான சவன்னா என்ற பெயருடன் கிழக்கு மேற்காக பரந்து காணப்படுகின்றது. இது விவசாயம் செய்யும் நிலமாக தற்போதும் உள்ளது. புர்கினோ ஃபாசோ கிட்டத்தட்ட 60% அளவிற்கான மோசி என்ற தேசிய இனத்தையும் அதற்கு அப்பால் 8 வரையிலான சிறு சிறு தேசிய இனங்களையும் கொண்ட நாடு. 64% வரையிலான மக்கள் இஸ்லாமியராகவும் மிகுதியில் 27% மக்கள் கத்தோலிக்கர்களாகவும் ஏனைய 9% மக்கள் இயற்கை வழிபாட்டு முறையையும் பின்பற்றுபவர்களாக பல மத பண்பாட்டை தன்னகத்தே கொண்ட நாடாக திகழ்கிறது. காலனி ஆதிக்கம் கொண்டு வந்த கத்தோலிக்க மதமும் பிரெஞ்சு மொழியும் இங்கு தமது மேலாண்மையை செலுத்தினாலும் மொழியால் ஏற்பட்ட தாக்கத்தின் அளவிற்கு மதத்தினால் ஏற்படுத்த முடியவில்லை என்பதே இன்றைய யதார்த்தம். தற்போது அங்கு பெரும்பான்மை மக்கள் பேசும் மூர் என்ற மொழியுடன் மேலும் 3 மொழிகள் தேசிய மொழிகளாக்கப்பட்டுள்ளன. புர்கினோ ஃபாசோ நிலத்தின் கீழ் புதையலாக தங்கம், துத்தநாகம், மக்னீசியம், தாமிரம், சுண்ணாம்புக்கல், பாஸ்பேட், வெள்ளி, வனடியம், நிக்கல், ஈயம், வைரம், களிமண், கிரனைட், பளிங்கு, உப்பு, மணல் மற்றும் கிரவல் போன்ற உயர் மதிப்புள்ள கனிமங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது.
இவற்றில் தற்போதைய நவீன தொழில்நுட்ப துறையில் மின்சார கலங்களில் அதிகம் பாவிக்கப்படும் வனடியம் கனிமம் இங்கு அதிகம் இருப்பது தங்கத்தை மீறிய கவனத்தை பெற்றிருக்கின்றது. இவற்றை நிலத்தடியிலிருந்து தோண்டி எடுப்பதற்கான வேலைகளை பிரான்ஸ் போன்ற நாடுகள் பல வருடங்களாக செய்து வந்தன. இதற்கான தொழில்நுட்பங்களை வழங்குவது என்றான கால் பதித்தல் இதற்கான ஆதாரத்தையும் கொடுத்திருந்தன. சாராம்சத்தில் அரேபிய நாடுகளில் எண்ணெய் கிணறுகளை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா பிரித்தானியாவின் தொழில்நுட்பங்கள் பாவிக்கப்பட்டு இன்று அரேபிய நாடுகள் அமெரிக்கா பிரித்தானியாவின் செல்வாக்கு வளையத்திற்குள் இருப்பது போன்ற செயற்பாடுகளை ஒத்தது ஆப்பிரிக்க நாடுகளில் பிரான்சின் தொழில்நுட்ப வழங்கல் மேலாண்மை ஆகும். இந்த செயற்பாடுகள் புர்கினோ ஃபாசோ 1960ஆம் ஆண்டு பிரான்சிடம் இருந்து சுதந்திரம் அடையும் வரை நேரடி காலனி ஆதிக்கமாகவும் அதன் பின்பு நவ காலனித்துவமாகவும் அங்கு சுரண்டல்கள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில்தான் 1983ஆம் ஆண்டு இராணுவத்திலிருந்து இடதுசாரி சிந்தனையுடன் புறப்பட்ட ஒரு புரட்சியாளன் எமது வளங்கள் எமது மக்களுக்கானது, மக்களின் வாழ்விற்கானது என்றாக எழுந்து வந்தான். அவன்தான் தாமஸ் சின்ஹார என்ற புரட்சியாளன். அவனுடன் அவனது சக தோழனுமான 2 வயது குறைந்த பிளேஸ் காம்போரேவுடன் இன்னும் பலரும் இணைந்து இராணுவ புரட்சியை செய்து மக்களுக்கான ஆட்சியை நிறுவினர். அப்போது அதுவரையும் அங்கு நிலவி வந்த பிரான்சின் பொம்மை ஆட்சி துரத்தியடிக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட கல்வி அறிவு இல்லாத மக்கள் என்பதை விட கல்வி அறிவு கொடுக்க மறுக்கப்பட்ட ஆனால் வலிமை மிக்க கருப்பின உழைப்பாளர்களான புர்கினோ ஃபாசோ மக்கள் இந்த புரட்சியை கொண்டாடினர். அன்று வரை வறுமையின் நிழல் கூட இவர்களை விட்டு அகல விடவில்லை. அடிமைப்படுத்தப்பட்ட இனம் என்றான மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக மிக துரிதமாக நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்குகின்றனர் புதிய ஆட்சியாளர்கள். இதற்கான தலைமைத்துவத்தை தாமஸ் சின்ஹார தனது 34 வயதில் ஆரம்பித்தார். அவரை ஆப்பிரிக்காவின் சேகுவேராவுடனும் கியூபாவின் ஃபிடல் காஸ்ட்ரோவுடனும் இணைத்து பார்க்கிறது ஆப்பிரிக்கா. அது உலகம் முழுவதும் பரவவும் செய்கிறது. ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் முதலில் நாட்டின் அனைத்து கனிம வளங்களையும் நாட்டுடைமை ஆக்கினார் தாமஸ். சர்வதேச நிதியம் வழங்கிய அசலை திருப்பி செலுத்த முடியாத வட்டி கடனை முழுமையாக திருப்பி செலுத்த முடியாது என்று அறிவித்தார். நாட்டில் 13% அளவிற்கு கல்வி அறிவு பெற்றிருந்த மக்களின் கல்வி அறிவை அதிகரிக்கும் வேலைகளை ஆரம்பித்தார். இதில் அதிகம் கல்வி அறிவு அற்றவர்களாக காணப்பட்ட பெண்களுக்கு கல்வியில் முதன்மை கவனிப்பையும் செலுத்தினார். வெறும் 4 ஆண்டுகளில் நாட்டின் கல்வி அறிவு பெற்றவர்களின் சதவிகிதம் 76% உயர்ந்தது. இதற்கு முன்பு இந்த மக்களிடம் அறிவில்லையா என்றால் அறிவு உண்டு, ஆனால் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. உழைப்பு இல்லையா என்றால் உலகத்தில் அதிக உழைப்பை செலுத்தக்கூடிய வலிமை மரபணுவில் இருந்தது. அவர்களின் உழைப்பு சுரங்கங்களில் அடிமைகளாக்கப்பட்டு சுரண்டப்பட்டது. அவர்கள் வாழும் நாடுகளில் வளம் இல்லையா என்றால் நிலத்திற்கு கீழே தங்க பாலங்கள் அதிகம் இருந்தது. விவசாயம் செய்ய நிலம் இருந்தது. ஆனால் போதிய உணவில்லாமல் பஞ்சம் மட்டும் தலைவிரித்தாடியது. வறுமையான நாடு, வாழ்வு மறுக்கப்பட்ட நாடு, இருண்ட கண்டத்தில் ஒரு நாடு என்று மேற்கத்திய ஊடகங்களால் எள்ளி நகையாடி பெயர் சூட்டி அழைக்கப்பட்டது. இதனையே ஆப்பிரிக்க கண்டத்தின் அடையாளமாக உலகமும் நம்பியது. தனக்கான சொந்த நாணயத்தை வைத்திருக்க முடியாது என்ற கட்டுப்பாட்டில் பிரான்சின் நாணயத்தை தங்களது நாணயமாக பாவிக்க வேண்டும் என்று பிரான்ஸ் கட்டளை இட்ட அடிமைத்தனத்தின் உச்சம் நிலவிய காலம் அது. பிரான்ஸ் நாணயத்தை பாவிப்பதற்கு புர்கினோ ஃபாசோவில் பாவனையில் உள்ள மொத்த நாணயத்தின் அளவின் 50% அளவு பணத்தை பிரான்சின் வங்கியில் நிரந்தரமாக வைப்பில் வைத்தாக வேண்டுமென்று நிபந்தனைக்குள் உள்ளாக்கப்பட்டிருந்தது. இத்தனையும் அனுபவித்த மக்கள் ஏதும் அறியாது அடிமைத்தனம்தான் தம் வாழ்வின் இயல்பு என்றாக இருந்தபோது இவர்களை தட்டி எழுப்பியவர்தான் சின்ஹாரே. அதுவரை சமகாலத்தில் ஆற்றின் நீர்ப்பரப்பின் நிறம் காரணமாக கருப்பு வால்டா, வெள்ளை வால்டா, சிவப்பு வால்டா என ஆற்றின் பகுதிகள் அழைக்கப்பட்ட வால்டா ஆற்றின் மேல் நீர்பிடிப்பு பகுதி என்ற புவியியல் அடையாளத்தை குறிக்கும் வகையில் அப்பர் வால்டா என்றே அதற்கு பிரான்சால் அவமானமாக பெயரிடப்பட்டிருந்தது. ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் முதலில் ஆகஸ்ட் 2, 1984 அன்று நாட்டின் பெயரை அப்பர் வால்டா என்பதை நீக்கி நேர்மையான மனிதர்களின் நிலம் என்று பொருள்படும் புர்கினோ ஃபாசோ எனும் கௌரவமான புதிய பெயரை சூட்டினார்
தாமஸ் சின்ஹாரே. அதுதான் இன்று வரை அந்த நாட்டிற்கான பெயராகவும் நிலைத்துவிட்டது. சின்ஹாரேவின் அரசாங்கம் கூட்டு தலைமை ஆட்சியை நடத்துவதற்காக தேசிய புரட்சிக்கான கவுன்சிலை நிறுவிக்கொண்டது. அதன் தலைவராக சின்ஹாரே இருந்தார். இதில் அவரின் உற்ற சகா பிளேஸ் காம்போரே இணைந்திருந்தார். மேலும் புரட்சியை பாதுகாப்பதற்கான பிரபலமான புரட்சி குழுக்களை நிறுவினார். புரட்சியின் முன்னோடிகள் என்ற இளைஞர் படையுடன் நாட்டை கட்டியமைக்க திட்டமும் உருவாக்கப்பட்டது. சின்ஹாரே மாற்றத்திற்கான ஒரு லட்சிய சமூக பொருளாதார திட்டத்தை தொடங்கினார். இது ஆப்பிரிக்க கண்டத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒன்றாக உணரப்பட்டது. அவரது வெளியுறவு கொள்கைகள் ஏகாதிபத்திய எதிர்ப்பை மையமாக கொண்டிருந்தன. அவரது அரசாங்கம் அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் நிராகரித்தது. இந்த கடன் உதவிகள் உண்மையில் அசலை கூட கட்ட முடியாத வகையில் தொடர்ந்தும் வட்டியை கட்டி நாடு வங்குரோத்து அடைய செய்யக்கூடிய சுரண்டலை கொண்டிருக்கிறது என்ற உண்மையை அவர் உரைத்தார். மேலும் வெளிநாட்டு கடன் வழங்கலின் போது மக்கள் நலத்திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனைகளையும் இவை கொண்டிருக்கிறது. கூடவே அது தேசிய மக்கள் சொத்துக்களை தனியார் மயமாக்கும் கொள்கைகளை வலியுறுத்துகின்றது. இந்த தனியார் நிறுவனங்கள் மறைமுகமாக இந்த கடன் வழங்கும் நிறுவனத்தின் பினாமிகளாகவும் இருக்கின்றன. இதுபோன்ற அறிதல்களின் சின்ஹாரே தெளிவாக இருந்தார். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் தனது நாட்டிற்குள் தடுத்தார். அவரது உள்நாட்டு கொள்கைகளில் நாடு தழுவிய கல்வியறிவு பிரச்சாரம், விவசாயிகளுக்கு நில மறுபகிர்வு, ரயில்வே மற்றும் சாலை கட்டுமானம் என்பவை அடங்கும். மேலும் பழமைவாத நம்பிக்கையான பெண் பிறப்புறுப்பு சிதைவை தடை செய்தல், கட்டாய திருமணங்கள் மற்றும் பலதார மணம் ஆகியவற்றை நிறுத்துதல் என்று பெண்களுக்கான பல பாதுகாப்புகளை, விடுதலைகளை அவர் செயற்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். நாட்டில் விவசாய தன்னிறைவை வலியுறுத்தி அதற்கான செயற்பாடுகளில் மக்களை ஈடுபடுத்தினார். 25 லட்சம் குழந்தைகளுக்கு மூளை காய்ச்சல், மஞ்சள் காய்ச்சல் மற்றும் தட்டம்மைக்கு எதிராக தடுப்பூசி போடுவதன் மூலம் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தினார். சஹேலின் வளர்ந்து வரும் பாலைவனமாதலை தடுக்க 1 கோடிக்கும் மேற்பட்ட மரங்களை நடுவதும் அவரது தேசிய நிகழ்ச்சி நிரலில் அடங்கியது. அதனை தனது 4 வருட ஆட்சிக்குள் நிறைவேற்றியும் காட்டினார். இதனை அவர் ஆரம்பிக்கும் போது உலகமே புல்லே முளைக்காத பாலைவனத்தில் சோலைவனமா என்று எள்ளி நகையாடியது. ஆனால் அதனை அவர் தனது செயற்பாடுகளால் முறியடித்து காட்டினார். சின்ஹாரே ஒவ்வொரு கிராமமும் தமக்கான மருந்தகத்தை கட்ட அழைப்பு விடுத்தார். மேலும் சமூகங்கள் தமக்குள் சுய தேவை குழுக்களை அமைத்து தங்கள் சொந்த உழைப்பை கொண்டு 350க்கும் மேற்பட்ட பள்ளிகளை கட்டும்படி செய்தார். 1980களில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இன்னும் மிக குறைவாக இருந்தபோது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முதன்மையாக கருதிய சில ஆப்பிரிக்க தலைவர்களில் சின்ஹாரேயும் ஒருவர். அதற்காக 3 முக்கிய போராட்டங்களில் ஈடுபட்டார். காட்டுத்தீயை ஏற்படுத்துதல் குற்றமாக கருதப்பட்டு தண்டிக்கப்படும். அத்துடன் கால்நடைகள் கட்டாக்காளியாக சுற்றித் திரிய அனுமதிப்பது மக்களின் உரிமைகளை மீறும் செயல் என்றார். அதனை சீர் செய்ய கால்நடை தொழிலில் ஒழுங்கமைப்புகளை ஏற்படுத்தினார். சட்டவிரோத விறகு வெட்டுதலுக்கு எதிராக புரட்சியின் தொடக்கத்திலிருந்து 15 மாதங்களில் 10 மில்லியன் மரங்களை நட்டார். அவர் மரம் நடும் இயக்கத்தை ஆரம்பித்த போது உலகின் மிகப்பெரிய சஹாரா பாலைவனத்துடன் இணையும் இந்த வெப்ப மண்டலத்தை இவர் சோலைவனம் ஆக்குவாரா என்று உலகம் எள்ளி நகையாடியதை புறம் தள்ளி தான் நம்பிக்கையுடன் மக்கள் இயக்கமாக செயற்படுத்தினார். தொடர்ச்சியான வறட்சியை எதிர்கொள்ள நாட்டின் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நாட்டை கடந்து சுமார் 50 கிலோமீட்டர் அகலமுள்ள மரங்களால் ஆன பச்சை பட்டி அல்லது பசுமை சுவரை உருவாக்கவும் சின்ஹாரே முன்மொழிந்தார். உலகின் எள்ளி நகையாடல்களை செயற்பாட்டின் ஊடு விரட்டியதை இன்று வரை பல சூழலியலாளர்கள் பெரிதும் வியந்து பாராட்டி வருகின்றார்கள். 1983க்கு முன்பு கிட்டத்தட்ட 1.1 பில்லியன் தொன்களாக இருந்த தானிய உற்பத்தி 1987இல் 1.6 பில்லியன் தொன்களாக உயரும் என்று கணிக்கப்பட்டது. இதனை அன்று உணவு உரிமைக்கான முன்னாள் ஐநா சிறப்பு அறிக்கையாளரான ஜீன் ஜீக்லர் நாடு உணவு தன்னிறைவு அடைந்து விட்டது என்று கூறினார். இன்று பிரான்சில் ஆரம்பித்து பிரேசில் வரை பல கோடி டாலர்கள் கொட்டி நடத்தப்படும் சூழலியல் மாநாடு செயற்பாடுகளை தனது உலர் வலயத்தில் வறுமையில் இருந்தபோதே ஆரம்பித்து செயற்படுத்தி காட்டிய செயல் வீரன் தாமஸ் சின்ஹாரே.
தமது நாட்டின் மீதான சுரண்டல்களை பணப்பட்டுவாடாக்களை தடுத்து நிறுத்திய தோமஸ் சிங்ஹாரேவை கொல்வதற்கான திட்டத்தை பிரான்சும் அதன் சுரண்டல் கூட்டாளிகளும் இணைந்து செயற்படுத்தினர். அதற்கு அவர்கள் அவரின் உற்ற தோழனை பாவித்தனர். ஆமாம், தோமஸ் சிங்ஹாரேவின் உற்ற நண்பனும் அமைச்சரவை மந்திரியுமான பிளேஸ் காம்போரேவிற்கு பதவி பண ஆசை காட்டி உட்சதியால் 1987 அக்டோபர் 15 நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் வைத்து கைத்துப்பாக்கியால் நீயா இதனை செய்கிறாய் என்று கேட்பதற்கு முன்பே சுட்டுக் கொல்லப்பட்டார் சிங்ஹாரே. பல இயக்கங்களாக இணைந்து ஐக்கிய முன்னணியாக போராடிய நிலையில்தான் நீயா இதனை செய்கிறாய் என்று குரல் எழுப்ப முன்பே கொன்று குவித்த வரலாறு புர்கினோ ஃபாசோவில் மட்டுமல்ல, ஈழத்திலும் ஈழ விடுதலை போராட்டத்திலும் நடைபெற்றுத்தான் இருக்கின்றது. இரண்டிலும் பொது எதிரிதான். இதனால் பலனும் அடைந்தான் தற்காலிகமாக. எமக்கான பொது எதிரி செய்ய வேண்டிய வேலை நம்மோடு ஒன்றாக இருந்தவர்களே நிறைவேற்றி எதிரிக்கு பலம் சேர்த்து வீழ்ந்து விட்ட இனமாக ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, புர்கினோ ஃபாசோ மக்களும் இருந்தனர் என்பது இங்கு வரலாற்றில் ஒற்றுமையாகி இருக்கின்றது. என்ன, புர்கினோ ஃபாசோவில் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது, ஈழத்தில் போராட்ட காலத்தில் நடைபெற்றது. அன்று இந்த சிங்ஹாரேவின் மரணம் எவ்வாறு நடைபெற்றது என்று புதிதாக பொறுப்பேற்ற பிளேஸ் காம்போரே தலைமையிலான அரசு சொல்லாவிட்டாலும் தொடர்ந்து அடுத்த 27 ஆண்டுகள் புர்கினோ ஃபாசோவின் ஆட்சித் தலைவராக, பிரான்சின் பொம்மை ஆட்சித் தலைவராக பிளேஸ் காம்போரே ஆட்சியில் இருந்தார். இவர் ஆட்சி செய்த 27 வருடங்களில் நாட்டில் கல்வி அறிவு பெற்றவர்களின் சதவிகிதம் 78% இருந்து மீண்டும் 13% அளவிற்கு வீழ்ந்தது என்ற புள்ளி விபரத்தில் இருந்து நாடு எவ்வளவு படுபாதாளத்திற்கு இவரால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்பதை அறிய முடியும். 2014 ஆட்சியிலிருந்து மக்கள் போராட்டத்தினால் இவர் அகற்றப்பட்டார். தொடர்ந்த நிலையற்ற ஆட்சிகளின் பின்பு மீண்டும் 2022 தற்போதைய நாட்டின் தலைவர் இப்ராஹிம் தாரே மக்களுக்கான ஆட்சியை இராணுவ புரட்சி மூலம் நிறுவியுள்ளார். உண்மையில் இந்த இராணுவ புரட்சி ஆட்சி மாற்றத்தின் பிரதானியாக இவர் இருந்தாலும் ஆரம்பத்தில் இந்த ஆட்சியின் தலைவர் வேறு ஒருவராக இருந்தார். ஆனால் குறுகிய காலத்தில் நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் நோக்கில் இப்ராஹிம் தாரே நாட்டின் தலைவராக பொறுப்பேற்றார். நாட்டின் இராணுவத்தின் கப்ரல் தரத்தில் இருக்கும் அவர் அதற்காக மிக குறைந்த ஊதியம், எளிமையான வாழ்க்கை, வசதி, வதிவிடம் என்றவாறே தனது கடந்த 3 வருட ஆட்சியை தற்பொழுது தொடர்கிறார். ஆட்சிக்கு வந்ததும் தனது செயற்பாடுகள் தோமஸ் சிங்ஹாரேவின் வழிதான் என்று பிரகடனப்படுத்தினார். மேற்கத்திய அரசியல் அறிஞர்கள் புர்கினோ ஃபாசோவின் இளம் மக்கள் தொகைதான் இப்ராஹிம் பிரபல்யத்திற்கு காரணம் என்று கூறுகின்றனர். போரினால் ஆன்மாவை இழந்த ஒரு நாட்டை எப்படி உற்சாகமாக வைத்திருப்பது என்ற சூத்திரத்தையே அவர் பயன்படுத்துவதாக கூறுகின்றனர். போரினால் ஆன்மா இழந்த தேசத்தை இலங்கையிலும் தூக்கி நிறுத்த தலைவர்கள் உருவாக வேண்டும். சமூக வலைத்தளங்களில் இப்ராஹிம் வைரலான தலைவராக உள்ளார். அவரது சாதனைகள் சமூக ஊடகங்களில் அவரது ஆதரவாளர்களால் பரப்பப்படுகின்றன. ரிகானா, கெல்லி போன்ற கருப்பின கலைஞர்கள் இப்ராஹிம் தாரேவை புகழ்ந்து பாடுவது போல ஏஐயால் உருவாக்கப்பட்ட வீடியோவும் உண்மை போல பரப்பப்பட்டது. ரஷ்ய ஊடகங்கள் ஆப்பிரிக்கா முழுவதும் இப்ராஹிமின் உரைகளை பரப்பி அவரது பிம்பத்தை ஊதி பெரிதாக்குவதாக மேற்கத்திய விமர்சகர்கள் சாடுகின்றனர். ஆப்பிரிக்கா எப்போதுமே ஒரு தலைவரை எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த இடத்தை நிரப்புவதற்கு தகுதியான ஒருவர் போலவே முளைத்தெழுகிறார் இப்ராஹிம். இவர் மீது இதுவரை 19 கொலை முயற்சிகள் நடைபெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இவற்றில் சில ஆதாரபூர்வமற்றவையாக தோன்றினாலும் இவற்றை கடந்து போக முடியவில்லை. எமக்கு வரலாறு முழுவதும் ஃபிடல் காஸ்ட்ரோவில் இருந்து தோமஸ் சிங்ஹாரே, சிலியின் சல்வடோர் அலண்டே வரையும் வரலாறு அப்படித்தான் பாடங்களை சொல்லி தந்திருக்கிறது. சேகுவேராவின் மரணம் இதற்கு நல்ல உதாரணம். கானாவின் ஜனாதிபதி ஜான் மஹாமாவின் பதவியேற்பு விழாவில் 21 நாட்டு தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர். இப்ராஹிம் தாரே போர் சீருடை அணிந்து தனது கைத்துப்பாக்கியுடன் வந்தபோது அரங்கம் அதிர்ந்தது. ஆப்பிரிக்காவில் அவருடைய செல்வாக்கு ஆலமரம் போல் கிளை பரப்பி வருவதற்கு அந்த நாள் சாட்சி. அதே நிலைமையில்தான் 1976 கர்னல் கடாஃபியும் இலங்கையில் நடைபெற்ற அணிசேரா மாநாட்டிற்கும் வந்திருந்தார்.
ஆனாலும் தோமஸ் சிங்காரேவின் கொலையுடன் அமைக்கப்பட்ட பிரான்ஸ் பொம்மையாட்சி முறையை மாற்றி சிங்காரேவினால் முன்னெடுக்கப்பட்ட புர்கினோ ஃபாசோவின் சுயாட்சியை மக்கள் நலன்களை முதன்மைப்படுத்தி தொடர்கிறார் இப்ராஹிம் தாரே. உடனடியாக தனது நாட்டில் தங்கியிருந்த பிரான்ஸ் இராணுவத்தை வெளியேற்றினார். மேற்கத்திய நாடுகளின் பல்தேசிய நிறுவனங்களை நாட்டுடைமையாக்கினார். தனது நாட்டிற்கான பாதுகாப்பு தொழில்நுட்ப உதவி போன்றவற்றிற்கு ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுடன் நட்பு பாராட்டி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவிற்கு சென்றிருந்த வேளை அவர் அங்கு ஆற்றிய உரை உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தது. அவர் அதில் முழு ஆப்பிரிக்க நாடுகளுக்காகவும் குரல் கொடுக்க தொடங்கினார். முழு ஆப்பிரிக்க நாடுகளின் எழுந்து வருதலையும் உறுதிப்படுத்த இணைந்து செயற்பட வருமாறு அழைப்பு விடுத்தார். ஆப்பிரிக்க நாடுகள் வளமான நாடுகளாக இருந்தாலும் வறுமையில் வாடும் நாடுகளாகவும் கல்வி அறிவு குறைந்த நாடுகளாகவும் இருப்பதற்கான நிலைமைகளை இந்த சுரண்டும் நாடுகளே அதிகம் ஏற்படுத்துகின்றன என்று அறைகூவல் விடுத்தார். ஆப்பிரிக்க மக்களை பற்றி இருண்ட கண்டம் என்ற பொய் பிரச்சாரங்களை செய்து வரும் மேற்கத்திய ஊடகங்களான BBC, CNN, டைம்ஸ் போன்ற மேற்கத்திய செய்தி நிறுவனங்களின் மீது கடுமையான தணிக்கை மற்றும் கட்டுப்பாடுகளை விதித்தார். தமக்கு உதவிகள் தேவையில்லை, மாறாக தொழில்நுட்பங்களை தாருங்கள், பல்கலைக்கழகங்களை தாருங்கள், எமது மக்கள் அங்கு கல்வி கற்று எமக்கான தொழில்துறை தொழில்நுட்பங்களை நாமே உருவாக்குகிறோம் என்றே இதன்போது ரஷ்யா, சீனாவிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். அவரின் அறைகூவல் அவர் மீதான நம்பிக்கையை அந்த நாட்டு மக்களுக்கும் ஆப்பிரிக்க மக்களுக்கும் ஏன் மூன்றாம் உலக நாட்டு மக்களுக்கும் ஏற்படுத்தி உலகத்தை புர்கினோ ஃபாசோவை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. மத சார்பற்ற பல தேசிய இனங்கள் வாழும் நாடாக தனது நாட்டை பிரகடனப்படுத்தி செயற்படுத்தி வருகின்றார். இப்ராஹிமின் அபிவிருத்தி திட்டங்கள். அதிவேக விரைவு புகையிரத சேவை. இது ஆப்பிரிக்காவின் பல நாடுகளை இணைக்கும் திட்டம். 10 வருடங்களில் ஆப்பிரிக்காவின் உல்லாச பயணத்துறையை அதிகரிப்பது. 4000 மீட்டர் வரையிலான ஓடுதளம் கொண்ட சர்வதேச விமான நிலையத்தை உள்ளூர் மக்களை கொண்டே அமைப்பது. இதற்கான மின்சாரத்தை இயற்கையின் சூரிய வெளிச்சத்திலிருந்து பெறுவது. இயற்கை கொடுக்கும் ஒவ்வொரு ஆற்றலையும் தேவையான சக்தியாக மாற்றும் திட்டமாக காற்றாலை மின்சாரம். இது ஒரு மின்சார உற்பத்தியை பின்புலமாக நின்று தாங்கும் வகையில் அமைக்கப்படுகின்றது. இதில் அவரின் சுற்றுச்சூழலை பற்றி கருதுகோள் முக்கியத்துவம் பெறுகின்றது. மூடி வைக்கப்பட்டிருக்கும் தங்க சுரங்கங்களையும் புதிய தங்க சுரங்கங்களையும் உருவாக்குதல் என்று ஆரம்பித்திருக்கின்றார். இதற்கு முன்பு தங்கத்தை பிரித்தெடுக்க வெளிநாடுகள் தங்கள் நாட்டிற்கு கொண்டு சென்று அதிக லாபம் சம்பாதித்ததை தடுத்து நிறுத்தி அதனை பிரித்தெடுக்கும் வேலையை உள்ளூரில் ஆரம்பித்தல். இதற்கான தொழில்நுட்ப அறிவை உள்ளூர் மக்கள் பெற்று அதில் ஈடுபடுவதற்கான கல்வியை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்துதல். 5000 கிலோமீட்டர் வரையிலான புதிய சாலை வசதிகளை ஏற்படுத்தி உள்ளூர் பயணங்கள், தொழில்கள், வேலைவாய்ப்பை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உணவு உற்பத்தியில் தன்னிறைவை காணும் முகமாக வீடுதோறும் பயிர்களை வளர்ப்போம் என்பதாக மக்களை ஊக்குவிக்கின்றார். வெளிநாடுகளிலிருந்து பழைய டயர்களை வரவழைத்து உள்நாட்டில் கிடைக்கும் டயர்களை இணைத்து புதிய தொழில்நுட்ப முறையில் வீதிகளை போட்டிருக்கின்றார். 30,000 பொதுமக்களை திரட்டி ஒரு ஊரை சுத்தப்படுத்தி காட்டி எல்லா ஊரிலும் இதனை நடைமுறைப்படுத்தி நாட்டையே சுத்தப்படுத்தி இருக்கிறார். தன் நாட்டு மக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பல தொழில்நுட்பங்களை படிக்க வைத்து தன் நாட்டிற்கே சேவை செய்ய வைத்திருக்கின்றார். ஒரே நாளில் 50 லட்சம் மரங்களை நட்டு பசுமை புரட்சியை உருவாக்கும் தோமஸ் சிங்காரேவின் திட்டத்தை தொடர உறுதியளித்துள்ளார். 2050ஆம் ஆண்டில் தன் நாடு எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்தால் எப்படி வரும் என்று மக்களுக்கு பாடம் எடுத்து மக்களை ஒன்றிணைத்து நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்கிறார். உலக வங்கி கடனை மறுத்து தன் நாட்டு கனிம வளங்களை விற்க ரஷ்யா, சீனா மற்றும் பல்வேறு நாடுகளுடன் ஒப்பந்தம் போட்டுள்ளார். வகடூகு விமான நிலையத்திற்கு தோமஸ் சிங்காரே நினைவாக தோமஸ் சிங்காரே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வகடூகு என்று பெயரிடப்பட்டுள்ளது. மேற்கத்திய நலன்களை பாதுகாக்கும் மேற்கத்திய நாடுகளால் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய குழுக்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தியிருக்கின்றார். இப்ராஹிமின் 2 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு போரினால் ஏற்பட்ட பஞ்சம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் 2025இல் நாட்டின் பொருளாதாரம் வலுவடையவே செய்கிறது. உள்நாட்டு வருவாயை உயர்த்துவதிலும்
பொது ஊதிய மசோதாவை கட்டுப்படுத்துவதிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்புக்கான செலவினங்களை அதிகரிப்பதிலும் பாராட்டத்தக்க முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என சர்வதேச நாணய நிதியம் இவரை பாராட்டியது. இதேபோல அமெரிக்காவை தளமாக கொண்ட உலக வங்கியும் இப்ராஹிமின் ஆட்சியை பாராட்டியிருக்கிறது என்பது தவிர்க்க முடியாத புள்ளி விபரமாக உலக அரங்கில் வெளிவந்துள்ளது. காலனித்துவ அடையாளங்களை முற்றிலுமாக ஒதுக்கும் இப்ராஹிம் வழக்கறிஞர்கள் பிரான்ஸ் கலாச்சாரமான வெள்ளை உடையணிந்து வரும் முறைமையை முழுவதுமாக தடை செய்துள்ளார். இதற்கு மாற்றீடாக புர்கினோ ஃபாசோவின் பாரம்பரிய உடைகளை அணியும் கலாச்சாரத்தை ஊக்குவித்தும் வருகின்றார். புர்கினோ ஃபாசோவை தொடர்ந்து அதன் கூட்டணி நாடுகளான மாலி மற்றும் நைஜரும் இப்ராஹிமின் வழியை பின்பற்றுகின்றன. கடந்த 2024 மார்ச்சில் நைஜர் அதன் எல்லைக்குள் அமெரிக்க இராணுவத்தின் நடவடிக்கைகளை அனுமதிக்கும் ஒப்பந்தங்களை திரும்பப் பெற்றது. இதேபோல செனகல் மற்றும் கோட் டிவார் நாடுகளும் தங்கள் எல்லையிலிருந்து மேற்குலக இராணுவம் வெளியேற வேண்டும் என்ற அழுத்தம் கொடுத்து வருகின்றது. இப்ராஹிம் ஆப்பிரிக்கா முழுமையாக விடுதலை பெறுவதற்கான எழுச்சியை தூண்டியிருக்கிறார் என அரசியல் நோக்கர்கள் புகழ்கின்றார்கள். நீண்ட காலமாக ஒவ்வொரு அரசியல் தலைவரும் கேட்கும் இயற்கை வளம் நிறைந்த ஆப்பிரிக்க கண்டத்தின் மக்கள் ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை இப்ராஹிமும் கேட்கிறார். ஆனால் அதனை உரக்க கேட்கிறார். இதிலிருந்து விடுபடுவதற்கான வேலை திட்டத்தை முன்வைத்து தனது நாட்டை கட்டி எழுப்புகிறார். கூடவே ஆப்பிரிக்காவின் ஏனைய நாடுகளையும் அவ்வழியை பின்பற்ற வருமாறு அறைகூவல் விடுக்கின்றார். ஆப்பிரிக்காவிற்கான தனியான நாணயம் என்ற அவரின் அறைகூவலுக்கு ஆப்பிரிக்க நாடுகளிடையே ஏற்பட்டு வரும் ஆதரவு மேற்குலகால் அதிகம் வெறுக்கப்படும் விடயமாக இருக்கின்றது. முன்னாள் லிபிய அரசின் தலைவர் கடாஃபியின் இதுபோன்ற அறைகூவலும் அதற்கான முன்னெடுப்புகளும் இந்தியாவின் முன்னாள் தலைவர் ராஜீவ் காந்தியின் தெற்கு ஆசியாவிற்கான தனியான நாணயம் என்ற அறைகூவலும் செயற்பாடுகளும் அவர்களின் மரணத்தை துரிதப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியது என்று அரசியல் ஆய்வாளர்களின் பார்வையை நாம் கடந்து போக முடியாது. கூடவே தோமஸ் சிங்ஹாரேவும் அதேபோன்று ஆப்பிரிக்காவிற்கான தனி நாணயம் என்ற கருதுகோளுடனான செயற்பாடும் அவரின் கொலைக்கு பின்னால் அதிகம் இருப்பதாகவும் தற்போதைய அவரின் கொலை பற்றிய விசாரணைகள் தெரியப்படுத்தியுள்ளன. பெரும்பான்மையான புர்கினோ ஃபாசோ குடிமக்கள் பிரான்சின் வெளியுறவு அமைச்சகமாய் குவாய் சிங்ஹாரேவின் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்பாடு செய்வதில் காம்போரேவிற்கு பின்னால் இருந்ததாக கருதுகின்றனர். 2022 ஆண்டில் புர்கினோ ஃபாசோவில் உள்ள ஒரு இராணுவ நீதிமன்றம் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு பல தசாப்தங்களாக நாட்டை ஆண்ட காம்போரே சிங்ஹாரேவின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றவாளி என கண்டறிந்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. இதுதான் தோமஸ் சிங்ஹாரேவின் மரணத்தின் பின்பு வாழ்வு உண்டு என்ற இயங்கியல் தத்துவத்தை நிறுவுவதாகவும் அமைந்திருக்கின்றது. இதனைத்தான் நாம் வரலாறு விடுதலை செய்யும் என்ற அர்த்தத்துடன் பேசுகின்றோம். இதுபோலவே தற்போதைய தலைவருக்கும் உயிராபத்து ஏற்படலாம் என்று மக்கள் எச்சரிக்கையாக அவருக்கு பாதுகாப்பை வழங்கி வருகின்றனர். இதிலிருந்து தன்னை பாதுகாத்து மக்களுக்கான தலைவராக தொடர்ந்தும் புர்கினோ ஃபாசோ நாட்டை ஆப்பிரிக்காவின் ஒளி கீற்றாக தொடர்ந்தும் வெற்றி நடை போட வைப்பாரா இப்ராஹிம் என்பதை வரலாறு நிச்சயம் சொல்லி நிற்கும். வரலாறு ஆப்பிரிக்க மக்களையும் விடுதலை செய்யும். அதற்கான அடித்தளங்கள் தற்பொழுது புர்கினோ ஃபாசோவில் இடப்பட்டு வருகின்றன. நன்றி.